ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். ஓணம் சதையால் சர்வ் பண்ணக்கூடிய இந்த வெண்டைக்காய் கிச்சடி இல்லைனா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது சூடானதும் இந்த மாதிரி வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வறுக்கணுங்க. மிதமான தீயில வறுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக மொறுமொறுன்னு வரும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வறுபடுறதுக்கு. இதை இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதே எண்ணெயில் அந்த தேங்காய் விழுத அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி வேணால் அலசி ஊற்றிக்கலாம். இதை இப்போது 2-4 நிமிஷம் மிதமான தீயில கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து கொடுங்க. இந்த பேஸ்ட் இந்த மாதிரி திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக அடித்து வச்சுருக்க தயிர், நல்ல திக்கான ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுங்க. இதில் இப்போது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதில் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இந்த தாளிதத்தை அந்த பச்சடியில் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பாரம்பரிய வெண்டைக்காய் கிச்சடி இல்லைனா பச்சடி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.